சென்னை மாநகராட்சியின் 3600 கோடி ரூபாய் பட்ஜெட் திங்களன்று தாக்கல் செய்யப்பட்டது. 2013-2014 ஆண்டிற்கான சென்னை மாநகராட்சியின் பட்ஜெட் திங்கட்கிழமை அன்று தாக்கல் செய்யப்பட்டது. சென்னை மாநகராட்சி மேயர் துரைசாமி தலைமையில் நடந்த கூட்டத்தில் சென்னை மாநகராட்சி வரி விதிப்பு மற்றும் நிதிநிலை குழு தலைவர் சந்தானம் பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். முன்னதாக திட்டங்கள் குறித்து அறிவித்த சென்னை மேயர் துரைசாமி அனைத்து உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் ஜெனரேட்டர் பொருத்தப்படும் என்றும் 20 சென்னை தொடக்கப் பள்ளிகளில் தமிழ் வழி கல்வியுடன் ஆங்கில வழி கல்வி கற்பிக்கும் வகையில் வகுப்புகள் தொடங்கப்படும் என்றும் அறிவித்தார். கொசு தொல்லையை கட்டுப்படுத்த வீடுதோறும் நொச்சிச் செடிகள் வளர்க்க ஏற்பாடு செய்யப்படும் என்றும் சூரிய சக்தியிலிருந்து மின்சாரம் தயாரிக்கும் வகையில் சென்னை மாநகராட்சியின் அனைத்து கட்டடங்களின் மேல் தளத்தில் சூரிய சக்தி தகடுகள் 3 ஆண்டுகளுக்குள் அமைக்கப்படும் என்றும் மேயர் துரைசாமி அறிவித்தார். இது வெறும் அலங்கார பட்ஜெட் என கூறி பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் போதே திமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தனர். இந்த ஆண்டு 2013-14 பட்ஜெட்டை தாக்கல் பண்றாங்க. ஏற்கனவே பண்ண இதுல 100 அறிவிப்புகளை சொன்னாரு. ஆனா எதுவுமே இல்ல. கல்விக்கு மாத்திரம் சுமாரா ஒரு 29 திட்டங்களை அறிவிச்சிருந்தாரு. எல்லாமே அறிவிப்பா தான் இருந்தது. கண்டி இதுவரைக்கும் எந்த ஒரு திட்டமும் செயலாக்கல. மாநகராட்சியினுடைய வணக்கத்தின மேயர் சைதை துரைசாமியுடைய ஒரே ஒரு சாதனை என்னன்னா, கொசுக்களுக்கு தலைநகரமா சென்னை ஆகிட்டாரு. எங்க பார்த்தாலும் குண்டும் குழிமான சாலைகள், அதுக்கு சென்னை தலைநகரமா இருக்கு. எங்க பார்த்தாலும் குப்பை கூலங்களா இருக்கு. இதுக்குதான் சென்னை முதலிடமா இருக்கிறத கண்டி இவருடைய சாதனைகள் எதுவுமே இல்லை. ஆனா இதை நாங்க கண்டித்து அவருடைய கவனத்துக்கு எடுத்து வருவதற்காக நாங்கள் இன்று தினம் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். இந்த பட்ஜெட்டில் சென்னை மாநகராட்சியின் சாலை மேம்பாட்டிற்காக 990 கோடி ரூபாயும், மழைநீர் வடிகாலுக்கு 450 கோடி ரூபாயும், புதிய நடை மேம்பாலங்கள் கட்டுவதற்கு 31 கோடி ரூபாயும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நடப்பாண்டில் மொத்த வருவாய் 3629.40 கோடி என்றும், மொத்த செலவு 3630.50 கோடி ரூபாய் என்றும் மதிப்பிடப்பட்டு 1 கோடியே 10 லட்சம் ரூபாய் பற்றாக்குறையுடன் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது.